வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயிரி பன்முகத்தன்மையை பாதுகாத்து இயற்கை சூழலை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2026-27 நிதியாண்டிற்கான மத்திய நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாளை மக்களவையில் தாக்கல் செய்கிறார். உற்பத்தித்துறை வேலைவாய்ப்பில் நாட்டிலேயே தமிழகம் முதலிடம் வகிப்பதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தைப்பூசத்தை ஒட்டி வடலூர் சத்தியஞான சபையில் 6 கால ஜோதி தரிசனம் நாளை காலை தொடங்குகிறது. இந்திய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் உயிரி பன்முகத்தன்மையை பாதுகாத்து அத்தியாவசிய இயற்கை சூழலை மேம்படுத்துவதில் அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகார், உத்தரப்பிரதேசம், குஜராத் மாநில பறவைகள் சரணாலயங்கள் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த வரையறுக்கப்பட்ட ஈரநிலங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது குறித்து சமூக வலைதளத்தில் பிரதமர் வெளியிட்ட செய்தியில் சதுப்பு நில பாதுகாப்பிற்கான இப்பகுதி மக்களின் ஆர்வத்தை பாராட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். உள்நாட்டு மற்றும் எண்ணற்ற வலசை பறவைகளின் பாதுகாப்பான வாழ்வியலை உறுதி செய்ய இத்தகைய முயற்சிகள் வழிகோலுவதாகவும் பிரதமர் கூறினார். மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் 2026-27 நிதியாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நாளை தாக்கல் செய்கிறார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் திருமதி நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து 9வது முறையாக பட்ஜெட்டை சமர்ப்பிக்கிறார். பட்ஜெட் தாக்கலுக்கு பின்னர் நிதி, பொருளாதாரம், ஆளுமை, ஜனநாயக நடைமுறைகள் உள்ளிட்டவற்றுடன் தேச கட்டமைப்பில் இளையோர் பங்களிப்பை உறுதி செய்யும் வகையில் கல்லூரி மாணாக்கருடன் நிதியமைச்சர் கலந்துரையாடுகிறார். முதல் முறையாக ஞாயிற்றுக்கிழமை பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் நிலையில் மும்பை தேசிய பங்கு சந்தையில் நாளை சிறப்பு வர்த்தகம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தீப்பெட்டி தொழில்துறையினரின் மூலப்பொருட்கள் மற்றும் காகித அட்டை மீதான சரக்கு சேவை வரி குறைப்பு, எரிபொருள் விலையேற்றத்தை கட்டுப்படுத்துவதற்கான மானியங்கள், சிறு குறு நிறுவனங்களுக்கு எளிய கடன் வசதிகளை எதிர்பார்ப்பதாக சாத்தூர் தீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்க தலைவர் லட்சுமணன் தெரிவிக்கிறார். தீப்பெட்டியினுடைய பயன்பாடு ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே போகுது. 50% மேல இன்னைக்கு தீப்பெட்டியினுடைய சேல்ஸ் குறைய ஆரம்பிச்சிருச்சு. மூலப்பொருட்களுடைய விலையெல்லாம் 50% மேல கூடிருச்சு. ரா மெட்டீரியல் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆனதுனால இந்த தொழிலை நடத்துறது ரொம்ப சிரமமா இருக்கு. இதன் மூலமா நான் தெரிவிச்சுக்கிற சிகரெட் லைட்டரை தடை பண்ணணும். இங்க இருந்து ஏற்றுமதி ஆகக்கூடிய தீப்பெட்டிகளுக்கு மானியம் கொடுக்கணும். இதை செஞ்சால் எங்களுடைய தொழில் காப்பாற்றப்படும். மத்திய அரசாங்கத்தினுடைய பட்ஜெட்ல இரண்டையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். விவசாய இடுபொருட்களுக்கான மானியம், பேரிடர் காலங்களில் ஏற்படும் பாதிப்புகளுக்கான இழப்பீட்டை அதிகரிப்பது உள்ளிட்ட அறிவிப்புகளை இந்த நிதிநிலை அறிக்கையில் எதிர்நோக்கியுள்ளதாக தஞ்சை மாவட்ட விவசாயி தெரிவிக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் புலவன்காடு மாரியப்பா PM கிசான் திட்டத்துல ஆண்டுக்கு 12,000 உயர்த்தி கொடுத்தால் இன்னும் எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். இயந்திரத்துக்கான மானியத்தை அதிகரிச்சு கொடுக்கணும். இளைஞர்களுக்கு விவசாயத்துல கொண்டு வரணும். இளைஞர்கள் வந்தா இந்த விவசாயம் அதிக மேம்பாடு அடையும். எனவே அவங்களுக்கான திட்டத்தை முதல்ல கொண்டு வரக்கான வாய்ப்பை உருவாக்கணும். உரங்களுக்கான மானியத்தை கொஞ்சம் அதிகரித்து கொடுக்குமாறு இந்த அரசை கேட்டுக்கொள்கிறேன். இந்தியா, ஐரோப்பிய ஒன்றியம் இடையிலான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தினால் அடுத்த 5 ஆண்டுகளில் நம் நாட்டின் ஏற்றுமதி 2 மடங்காக அதிகரிக்கும் என மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். வணிகர்கள், வர்த்தகர்கள், சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் தங்களது கவனத்தை சர்வதேச அளவில் நிலைநிறுத்துவதன் அவசியத்தையும் சமூக வலைதளத்தில் அவர் வலியுறுத்தியுள்ளார். நம் நாட்டின் நுட்பமான பிரிவுகளை பாதுகாக்கும் அதே வேளையில் மிகப்பெரிய வாய்ப்புகளுக்கான திறவுகோலாக இந்த உடன்படிக்கை திகழ்வதாக மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். தொழிலாளர் பிரிவுகளிலும் நாட்டின் வளர்ச்சி பாதையிலும் இந்த ஒப்பந்தம் மாபெரும் மாற்றங்களை கொண்டுவரும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த ஒப்பந்தம் விரைந்து நிறைவேற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தன்னம்பிக்கையும் வழிகாட்டுதலையும் திரு பியூஷ் கோயல் எடுத்துரைத்தார். 2வது இந்திய அரபு வெளியுறவு அமைச்சர்கள் மாநாடு புதுடெல்லியில் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக அரபு நாட்டின் வெளியுறவு அமைச்சர்கள் ஏற்கனவே இந்தியா வந்துள்ள நிலையில் ஓமன் வெளியுறவு அமைச்சர் திரு பதிர் அல் புசைதி இன்று டெல்லி வந்தடைந்தார். இந்தியா ஓமன் இடையே பன்முக அரசியல் நட்புறவும் ஒத்துழைப்பும் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஐக்கிய அரபு அமீரகத்தின் வெளியுறவு அமைச்சர் கலீஃபா ஷாஹின் இன்று புதுடெல்லி வந்தடைந்தார். 90 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்திய வம்சாவளியினர் அரபு நாடுகளில் வசிக்கும் நிலையில் உணவு, நிதி, சுகாதாரம், கல்வி, தகவல் தொழில்நுட்பம், புத்தாக்க எரிசக்தி, ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், கட்டமைப்பு திட்டங்களில் இந்நாடுகளுடனான இந்தியாவின் நட்புறவு தொடர்ந்து மேம்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான 3வது கட்ட நீட் கலந்தாய்வு தொடங்கியுள்ளதாக சுகாதார சேவைகளுக்கான தலைமை இயக்குநரகம் அறிவித்துள்ளது. புதிய பதிவுகளுக்கு வகை செய்யப்பட்டுள்ளதோடு கூடுதல் இடங்கள் அனுமதிக்கப்பட்டு தகுதி வாய்ந்தவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். உற்பத்தி துறை வேலைவாய்ப்பில் நாட்டிலேயே தமிழகம் முதலிடம் வகிப்பதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் 162 கோடி ரூபாய் மதிப்பிலான சட்டக்கல்லூரி, வேளாண் கல்லூரி, கூட்டுக்குடிநீர் திட்டம் உள்ளிட்டவற்றை தொடங்கி வைத்து பேசிய அவர் 100 நாள் வேலை திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த அரசு முயற்சி மேற்கொண்டு வருவதாக கூறினார். மகளிர் வேலைவாய்ப்பு பெருக்க திட்டம் தமிழகத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசின் பொருளாதார ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதை முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். கடந்த 5 ஆண்டுகளில் மாநிலத்தின் வளர்ச்சிக்கான பல்வேறு முன்னோடி திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார். முன்னதாக பல்வேறு துறைகளின் கண்காட்சி அரங்குகளை பார்வையிட்ட முதலமைச்சர் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு வாகனங்கள் உட்பட 2872 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும் சிறப்பு கல்வி திட்டங்களால் உயர்கல்வி பயில்வோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் திரு எஸ். சிவசங்கர் தெரிவித்துள்ளார். அரியலூரில் கால்நடை பராமரிப்புத்துறை அலுவலக கட்டடப் பணிகளை இன்று தொடங்கி வைத்து பேசிய அவர் 3.5 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த அலுவலகம் கட்டமைக்கப்படுவதாக குறிப்பிட்டார். இந்நிகழ்ச்சியை தொடர்ந்து 16 கல்லூரிகளை சேர்ந்த 1297 மாணாக்கருக்கு மடிக்கணினிகளை வழங்கிய அமைச்சர் இவற்றை முறையாக பயன்படுத்தி முன்னேற அறிவுறுத்தினார். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் மற்றும் கூடுதல் ஆவணங்களை அளிப்பதற்கான கால அவகாசம் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. வரைவு வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாத தகுதியுடைய வாக்காளர்கள் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்திலிருந்து நடப்பாண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள விரும்பும் இஸ்லாமிய பக்தர்கள் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப விமான முன்பதிவு செய்வதற்கு நாளைக்குள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறு தமிழ்நாடு மாநில ஹஜ் குழு தெரிவித்துள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருக்கல்யாண உற்சவம் இன்று மாலை நடைபெறுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பழனியில் தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று மாலை 7 மணிக்கு மேல் அருள்மிகு முத்துக்குமாரசுவாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து இரவு 9 மணிக்கு சுவாமி வெள்ளி தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். தைப்பூச தேரோட்டம் நாளை மாலை 4:30 மணி அளவில் நடைபெற உள்ளது. லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வந்த வண்ணம் உள்ளதால் பழனி நகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. பழனியிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. கன்னியாகுமரி மாவட்டம் பூதப்பாண்டி அருள்மிகு பூதலிங்க சுவாமி திருக்கோவில் தை தேரோட்டம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாநில அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் தேரை வடம் பிடித்து தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். ஏராளமான பக்தர்கள் இதில் பங்கேற்றனர். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் 2026-27ஆம் ஆண்டு இளநிலை படிப்புகளில் சேர்வதற்கான கியூட் பொது நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிக்க சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தியா முழுவதும் உள்ள மத்திய பல்கலைக்கழகங்களில் 2026-27 கல்வியாண்டு இளநிலை படிப்புகளில் சேருவதற்கான கியூட் பொதுத் தேர்வு விண்ணப்பிக்க கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இதன்படி மாணவர்கள் வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் ஆன்லைன் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய சிறப்பு முகாம்களுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. திருவாரூரிலிருந்து ஆர். விஜயகுமார். கடலூர் மாவட்டம் வடலூர் சத்தியஞான சபையில் தைப்பூச ஜோதி தரிசனம் நாளை காலை 6 மணிக்கு தொடங்குகிறது. தொடர்ந்து 10 மணி, பிற்பகல் 1 மணி, இரவு 7 மணி, 10 மணி, மறுநாள் காலை 5:30 மணி என 6 காலங்களில் 7 திரைகள் நீக்கி நடைபெறும் ஜோதி தரிசனத்தை காண்பதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடலூர் வந்த வண்ணம் உள்ளனர். தைப்பூச ஜோதி தரிசனத்தை ஒட்டி தெற்கு ரயில்வே சார்பில் கடலூர், குறிஞ்சிப்பாடி, வடலூர், ஊத்தங்கால், விருதாச்சலம் தடங்களில் நாளை முதல் வரும் 3ஆம் தேதி வரை சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. இந்திய, நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்றிரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது. 5 போட்டிகள் கொண்ட இத்தொடரில் 3 போட்டிகளில் வெற்றி பெற்று இந்தியா ஏற்கனவே தொடரை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயிரி பன்முகத்தன்மையை பாதுகாத்து இயற்கை சூழலை மேம்படுத்த அரசு உறுதி பூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2026-27ஆம் நிதியாண்டிற்கான மத்திய நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மக்களவையில் நாளை தாக்கல் செய்கிறார். உற்பத்தித்துறை வேலைவாய்ப்பில் நாட்டிலேயே தமிழகம் முதலிடம் வகிப்பதாக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தைப்பூசத்தை ஒட்டி வடலூர் சத்தியஞான சபையில் 6 கால ஜோதி தரிசனம் நாளை காலை தொடங்குகிறது. இந்திய, நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான 5வது இறுதி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.